ஹாய் ஹலோ வெல்கம் டு கார்டனிங் வித் மகு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி முக்கியமான அறுவடையே இந்த ரெட் கார்ன் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம அறுவடைனாலே ஃபஸ்ட்டு பூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோஸ் பூ, அதுக்கப்புறம் அடுக்கு செம்பருத்தி. இப்போ அந்த பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து நிறையவே பூ கொடுக்குது. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பூச்செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இலை பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க செம்பருத்தி பூலேயே என்னுடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ்டு இருக்கும். பார்த்தா ரோஸ் பூ மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அது என்னுடைய ஃபேவரெட்டு. எப்படா பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி காத்திருப்பேன் இந்த பூக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், அதுக்கப்புறம் நார்மல் செம்பருத்தி, இது எல்லாமே நம்ம அறுவடை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படின்னாவே கத்திரிக்காய் இல்லாமல் இருக்காது. ஸோ கத்திரிக்காயுமே இப்போ அறுவடை பண்ணிட்டோம். அது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செடி மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொன்னாலும் இப்போது உள்ளே நிறைய ஒரு 10 செடிக்கிட்ட உள்ளே போட்டிருக்கோம். ஸோ ஒரு பிளேட் ஃபுல்லாக நிறைய காய் கொடுத்துருக்கு இந்த வாட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கார்ன் தான். போன வாட்டி டெரஸில் போட்டிருந்தேன். அதாவது 12x12 இன்ச்சு க்ரோ பேக்ஸில் போட்டிருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா ஒரு 5 சீட்ஸ் போடவே அப்படியே வளர்ந்துருச்சு. அதை நாங்கள் பராமரிக்கவுமே இல்லை. இந்த வாட்டி கீழே போட்டிருக்கோம் தரையில். ஸோ அது போடும்போது பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிறோம்ல அந்த மாதிரி கார்ன் சைஸுமே இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பாலினேஷன் சரியாக நடந்திருந்தால் மட்டும்தான் இது உள்ளே இருக்க முத்துக்கள்லாம் எல்லாம் வரும். அப்படி பாலினேஷன் நடக்கலைன்னா அது உள்ளே எதுவுமே இருக்காது. இது மேலே இப்போ கதிர் வர டைமில் நல்லா மழையாக இருந்துச்சா, ஸோ நல்லா பாலினேஷன் நடக்குமா அப்படின்ற டவுட்டில் இருந்தோம். பார்த்தா நல்லாவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது முத்து. இது அந்த மேலே இருக்குல்ல அந்த ஸ்கின், அந்த தோல் காஞ்சால் மட்டும்தான் உள்ளே இருக்கிறது ரெட் கலரில் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு ரெட்டு எல்லோ மிக்சடு கலரில் இருக்கும்போது தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 கார்ன் அறுவடை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காராமணிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பச்சையாக இருக்கும்போது வயலட் கலரும், அதுக்கப்புறம் முத்தந்துக்கப்புறம் பிளாக் கலர்லும் அந்த காராமணி வருது. இது வரைக்கும் நான் அந்த சீட்ஸ் வச்சிடல. இல்லை கையில் இருக்கிறது பாருங்கள், அந்த ரெட் கார்ன்லேயே சைடில் இருந்துச்சு. இது அப்போ தான், அதாவது 2 வருது கார்ன் பக்கத்தில் அது கூடவே. சரி நாங்கள் தெரியாமல் உடைச்சிட்டோம். பார்த்தா அது அந்த குட்டி சைஸில் இருந்துச்சு. சரி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் அந்த ரெட் கலரும் எல்லோ மிக்ஸ்டு இருக்குது. இதுதான் நம்மளுடைய